கட்டுரை தலைப்பு: ஜனநாயக புரட்சியில் சமூக ஜனநாயகவாதத்தின் 2 போர் தந்திரங்கள். உபதலைப்பு 1. ஓர் அவசரமான அரசியல் பிரச்சினை. இன்றைய புரட்சிக்கால சந்தியில் அனைத்து மக்களின் அரசியல் நிர்ணய சபையை கூட்டும் பிரச்சினை நிகழ்ச்சி நிரலில் இடம்பெற்றுள்ளது. இப்பிரச்சினையை எப்படி தீர்ப்பது என்பதில் அபிப்பிராயங்கள் மாறுபட்டுள்ளன. 3 அரசியல் போக்குகள் உருக்கொண்டு வருகின்றன. மக்களின் பிரதிநிதிகளை கூட்டுவதின் அவசியத்தை ஜார் அரசாங்கம் ஒப்புக்கொள்கிறது. எனினும் அவர்களின் சபை அனைத்து மக்களுடையதாகவோ அரசியலை நிர்ணயிக்கும் தன்மையுடையதாகவோ இருப்பதை எந்த நிலைமைகளிலும் அது அனுமதிக்க விரும்பவில்லை. புழுக்கியின் கமிஷன் வேலையை பற்றிய பத்திரிகை செய்திகளை நாம் நம்புவதாயிருந்தால், கிளர்ச்சி செய்வதற்கான சுதந்திரம் இல்லாமலும் வாக்குரிமையை குறுக்கி வரம்பிடும் தகுதி முறையை கொண்டோ சில குறிப்பிட்ட சமுதாய படித்தர பகுதியினருக்கு மட்டும் வாக்குரிமை அளிக்கும் தகுதி முறையை கொண்டோ தேர்ந்தெடுக்கும்படியான ஓர் ஆலோசனை சபைக்கு அது ஒப்புக்கொள்ள விரும்புவதாக தோன்றுகிறது. புரட்சிகரமான பாட்டாளி வர்க்கம் சமூக ஜனநாயக கட்சியின் தலைமையில் இயங்கும் காரணத்தால் அரசதிகாரம் முழுவதும் ஓர் அரசியல் நிர்ணய சபைக்கு மாற்றப்பட வேண்டும் என்று அது கோருகிறது. இந்நோக்கத்திற்காக எல்லோருக்கும் வாக்குரிமையும் முழுமையான கிளர்ச்சி செய்வதற்கான முழு சுதந்திரமும் கிடைக்கச் செய்ய முயற்சிப்பதோடல்லாமல் ஜார் அரசாங்கத்தை உடனடியாக தூக்கி எறிந்துவிட்டு அதனிடத்தில் ஒரு தற்காலிக புரட்சி அரசாங்கத்தை வைக்கவும் முயற்சிக்கிறது. இறுதியாக அரசியல் சட்ட ஜனநாயக கட்சி எனப்படுவதின் தலைவர்கள் மூலம் தம் விருப்பங்களை வெளியிடும் மிதவாத முதலாளி வர்க்கத்தினர் ஜார் அரசாங்கத்தை தூக்கி எறியுமாறு கோரவில்லை. தற்காலிக அரசாங்கம் வேண்டும் என்கிற கோஷத்தையும் முன்வைக்கவில்லை. தேர்தல்கள் முற்றிலும் சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் நடப்பதற்கும், பிரதிநிதிகளின் சபை உண்மையிலேயே அனைத்து மக்களுடையதாயும் உண்மையிலேயே அரசியலை நிர்ணயிக்கிறதாயும் இருப்பதற்கும் உண்மையான உத்தரவாதங்கள் வேண்டும் என்றும் வற்புறுத்தவில்லை. உண்மை என்னவென்றால், ஒஸ்வபஸ்தேனியே போக்கின் முக்கியமான ஒரே சமூக தூணாக இருக்கும் மிதவாத முதலாளி வர்க்கத்தினர் ஜார் மன்னருக்கும் புரட்சிகரமான முக்கங்களுக்கும் இடையே முடிந்தவரை ஓர் அமைதியான பேரத்தை, முதலாளி வர்க்கமாகிய தமக்கு அதிகபட்சமான அதிகாரத்தையும் புரட்சிகரமான மக்களாகிய பாட்டாளி வர்க்கத்துக்கும் விவசாய மக்களுக்கும் குறைந்தபட்சமான அதிகாரத்தையும் கொடுக்கிறதாயுள்ள ஒரு பேரத்தை நடத்தி முடிக்க முயற்சிக்கின்றனர். இதுவே இன்றுள்ள அரசியல் நிலைமை. இவைதாம் 3 முக்கியமான அரசியல் போக்குகள். இவை தற்கால ருஷ்யாவிலுள்ள 3 முக்கியமான சமுதாய சக்திகளோடு பொருந்துவதாயுள்ளன. ஒஸ்வபஸ்தேனியே குழுவினர் புரட்சி பால் பின்பற்றும் தம்முடைய அரைமனதான, நேரடியாகச் சொன்னால் நயவஞ்சகமான, துரோகத்தனமான கொள்கையை மூடி மறைப்பதற்காக போலி ஜனநாயக சொற்றொடர்களை பயன்படுத்துகிறார்கள் என்று ஏற்கனவே ஒரு தடவைக்கு மேலாக நாம் புரோலிட்டரியில் இதழ்கள் 3, 4, 5 காட்டியிருக்கிறோம். இப்பொழுது சமூக ஜனநாயகவாதிகள் இன்றைய பணிகளை எப்படி மதிப்பிடுகிறார்கள் என்று பார்ப்போம். இதற்கு ருஷ்யாவின் சமூக ஜனநாயக தொழிலாளர் கட்சியின் 3வது காங்கிரசும் இக்கட்சியிலிருந்து பிரிந்து சென்ற பகுதியினரின் மாநாடும் மிக அண்மையில் நிறைவேற்றிய 2 தீர்மானங்கள் மிகச் சிறந்த விஷயாதாரம் அளிக்கின்றன. இந்த தீர்மானங்களில் எது அரசியல் நிலைமையை மேலும் சரியாக மதிப்பீடு செய்கிறது, புரட்சிகரமான பாட்டாளி வர்க்கத்தின் போர்த்தந்திரங்களை மேலும் சரியாக வரையறுக்கிறது எனும் பிரச்சினை மாபெரும் முக்கியத்துவம் உள்ளதாகும். பிரச்சாரகனாகவும் கிளர்ச்சியாளனாகவும் அமைப்பாளனாகவும் தன்னுடைய கடமைகளை அறிவாற்றலுடன் நிறைவேற்ற விருப்பம் கொள்ளும் ஒவ்வொரு சமூக ஜனநாயகவாதியும் சம்பந்தமற்ற எல்லா நினைப்புகளையும் ஒதுக்கிவிட்டு இந்த பிரச்சனையை மிகவும் உன்னிப்பான கவனத்துடன் பயில வேண்டும். கட்சியின் போர்த்தந்திரங்கள் என்றால் கட்சியின் அரசியல் நடத்தை அல்லது கட்சியின் நடவடிக்கையின் தன்மை, திசை மற்றும் வழிமுறைகள் என்று நாம் அர்த்தப்படுத்துகிறோம். புதிய பணிகள் சம்பந்தமாகவோ ஒரு புதிய அரசியல் நிலைமையை கருத்தில் கொண்டோ கட்சி முழுவதும் அரசியல் நடத்தையை நுட்பமாக வரையறுப்பதற்காகவே கட்சி காங்கிரஸ்கள் போர்த்தந்திர தீர்மானங்களை நிறைவேற்றுகின்றன. ருஷ்யாவில் துவங்கியிருக்கும் புரட்சி இப்படிப்பட்ட ஒரு புதிய நிலைமையைத்தான், அதாவது மிக மிக பெரும்பான்மையான மக்களுக்கும் ஜார் அரசாங்கத்துக்கும் இடையே முற்றான, நிர்ணயமான, பகிரங்கமான முறிவு ஏற்படுவதை உண்டாக்கியுள்ளது. உண்மையிலேயே அனைத்து மக்களுடையதான, உண்மையிலேயே அரசியலை நிர்ணயிக்கிறதான
ஒரு சபையை கூட்டுவதற்குரிய நடைமுறை வழிமுறைகள் பற்றியதே புதிய பிரச்சனை. இப்படிப்பட்ட சபையை பற்றிய பிரச்சனையை தத்துவார்த்த வழியில் சமூக ஜனநாயக கட்சி மற்றெல்லா கட்சியினருக்கும் முன்னரே வெகு காலத்துக்கு முன்பே தன் கட்சி வேலை திட்டத்தில் அதிகாரப்பூர்வமாக தீர்த்திருக்கிறது. அரசாங்கத்திடமிருந்து மக்கள் முறித்து கொண்டு விட்டதாலும் ஒரு புதிய அமைப்பை நிறுவுவதின் அவசியத்தை திரளான மக்கள் உணர்ந்திருப்பதாலும் அரசாங்கத்தை தூக்கி எறிவது எனும் குறிக்கோளை வைத்து கொண்ட ஒரு கட்சி அவசியமாகவே பழைய அதிகாரத்திலிருந்து விலக்கப்பட்ட அரசாங்கத்தின் இடத்தில் எந்த அரசாங்கம் வர வேண்டும் என்பதை பற்றி சிந்தித்தே தீர வேண்டும். ஒரு தற்காலிக புரட்சி அரசாங்கம் சம்பந்தமான ஒரு புதிய பிரச்சனை எழுகிறது. இப்பிரச்சனைக்கு முழுமையான விடையளிப்பதற்கு வர்க்க உணர்வுள்ள பாட்டாளி வர்க்கத்தின் கட்சி பின்வருவனவற்றை தெளிவுபடுத்தி தீர வேண்டும். 1. இன்று முன்னேறி கொண்டிருக்கும் புரட்சியிலும் பொதுவாக பாட்டாளி வர்க்கத்தின் போராட்டம் முழுவதிலும் ஒரு தற்காலிக புரட்சி அரசாங்கத்துக்குள்ள குறிப்பொருள். 2. தற்காலிக புரட்சி அரசாங்கத்தின் பால் அக்கட்சியின் உறவு நிலை. 3. இந்த அரசாங்கத்தில் சமூக ஜனநாயக கட்சி பங்கெடுத்து கொள்வதற்கு உரிய சரிநுட்பமான நிபந்தனைகள். 4. இந்த அரசாங்கத்தில் சமூக ஜனநாயகவாதிகள் இல்லாமற் போகும் பட்சத்தில் அதன் மீது கீழிருந்து நிர்பந்தம் கொண்டு வருவதற்கான நிலைமைகள். இந்த பிரச்சனைகள் அனைத்தையும் தெளிவுபடுத்திய பிறகுதான் இத்துறையில் கட்சியின் அரசியல் நடத்தை கோட்பாடு வழிபட்டதாகவும் தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கும். இந்த பிரச்சனைகளுக்கு ருஷ்யாவின் சமூக ஜனநாயக தொழிலாளர் கட்சியின் 3வது காங்கிரஸின் தீர்மானம் எவ்வாறு விடையளிக்கிறது என்று இப்போது பார்ப்போம். தீர்மானத்தின் முழு வாசகம் பின்வருமாறு. தற்காலிக புரட்சி அரசாங்கத்தை பற்றிய தீர்மானம். 1. பாட்டாளி வர்க்கத்தின் நேரடியான நலன்களுக்கும் சோசியலிசத்தின் இறுதியான குறிக்கோள்களுக்காக அது நடத்தும் போராட்டத்தின் நலன்களுக்கும் ஒருங்கே முடிந்தவரை முழுவளவான அரசியல் சுதந்திரம் அவசியம். எனவே எதேச்சதிகார வடிவமுள்ள அரசாங்கத்தை நீக்கி ஜனநாயக குடியரசு அதனிடத்தில் வைக்கப்படுவது அவசியம் என்பதாலும். 2. ருஷ்யாவில் வெற்றிகரமான மக்கள் புரட்சி எழுச்சியின் விளைவாக மட்டுமே ஒரு ஜனநாயக குடியரசு நிறுவப்படுவது சாத்தியம். இப்புரட்சி எழுச்சியின் உறுப்பாக ஒரு தற்காலிக புரட்சி அரசாங்கம் இருக்கும். இது ஒன்றுதான் தேர்தல் இயக்கத்தின் போது கிளர்ச்சி செய்வதற்கு முழு சுதந்திரம் இருப்பதை உத்தரவாதம் செய்ய வல்லது. மக்களின் சித்தத்தை உண்மையாகவே வெளியிடக்கூடிய ஓர் அரசியல் நிர்ணய சபையை, எல்லோருக்கும் சம வாக்குரிமை, நேரடி தேர்தல்கள், இரகசிய வாக்குப்பதிவு அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சபையை கூட்டுவதற்கும் உத்தரவாதம் செய்ய வல்லது என்பதாலும். 3. இன்றுள்ள சமுதாய பொருளாதார அமைப்பின் கீழ் ருஷ்யாவில் உள்ள இந்த ஜனநாயக புரட்சி முதலாளி வர்க்கத்தின் ஆதிக்கத்தை பலவீனப்படுத்துவதற்கு பதிலாக பலப்படுத்தவே செய்யும். அந்த முதலாளி வர்க்கம் ஒரு குறிப்பிட்ட காலச்சந்தியில் தவிர்க்க முடியாதவாறு பாட்டாளி வர்க்கத்திடமிருந்து புரட்சி கால பகுதியில் கிடைத்த ஆதாயங்களை முடிந்தவரை பறித்து விடுவதற்கு எவ்வளவு தொலைவுக்காயினும் போகும் என்பதாலும் ருஷ்யாவின் சமூக ஜனநாயக தொழிலாளர் கட்சியின் 3வது காங்கிரஸ் பின்வருமாறு தீர்மானிக்கிறது. அ. புரட்சி மிக பெரும்பாலும் செல்லக்கூடிய போக்கு பற்றியும் புரட்சியின் ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் ஒரு தற்காலிக புரட்சி அரசாங்கம் உதிப்பதின் அவசியத்தை பற்றியும் ஒரு ஸ்தூலமான கருத்தை தொழிலாளி வர்க்கத்தினரிடையே பரப்புவது அவசியம். இந்த அரசாங்கம் நம் வேலை திட்டத்தின் உடனடியான அரசியல் பொருளாதார கோரிக்கைகள், குறைந்தபட்ச வேலை திட்டம் அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்று பாட்டாளி வர்க்கம் கோரும். ஆ. நுட்பத்திற்ப முன்கூட்டி நிர்ணயிக்கப்பட முடியாத சக்திகளின் ஒப்புநிலையையும் பிற காரணிகளையும் பொறுத்துள்ள நிலையில் எல்லா எதிர்ப்புரட்சி முயற்சிகளையும் எதிர்த்து விட்டுக்கொடாத போராட்டம் நடத்தும் நோக்கத்துக்காகவும் தொழிலாளி வர்க்கத்தின் சுதந்திரமான நலன்களை பாதுகாக்கும் நோக்கத்துக்காகவும் நம் கட்சியின் பிரதிநிதிகள் தற்காலிக புரட்சி அரசாங்கத்தில் கலந்து கொள்ளலாம். இவ்வாறு கலந்து கொள்வதற்கு ஓர் இன்றியமையாத நிபந்தனை கட்சி தன் பிரதிநிதிகள் மீது கண்டிப்புள்ள கண்காணிப்பு வைத்திருப்பதும் சமூக ஜனநாயகவாதத்தின் சுதந்திரத்தை இடையேறாது பாதுகாத்து வருவதும் ஆகும். கட்சி முழுமையான சோசியலிச புரட்சிக்கு முயற்சிக்கிறது. எனவே அது முதலாளித்துவ போக்கான கட்சிகள் அனைத்திற்கும் சமரசமற்ற எதிர்ப்புள்ளது. தற்காலிக புரட்சி அரசாங்கத்தில் சமூக ஜனநாயகவாதிகள் கலந்து கொள்வது சாத்தியமா இல்லையா என்பது எப்படி இருப்பினும் சமூக ஜனநாயக கட்சியின் தலைமையின் கீழ் இருக்கும் ஆயுதமேந்திய பாட்டாளி வர்க்கம் புரட்சி ஆதாயங்களை பாதுகாக்கவும் கெட்டிப்படுத்தவும்
விரிவாக்கவும் இடையறாது தற்காலிக புரட்சி அரசாங்கத்தின் மீது நிர்பந்தம் கொண்டு வர வேண்டும் எனும் கருத்தை பாட்டாளி வர்க்கத்தின் மிக விரிந்த பகுதிகளிடையே நாம் பிரச்சாரம் செய்ய வேண்டும்.